தேடலை நேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜாதியை வைத்து திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்க முயற்சிக்கும் பாஜக. கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை பின்னுக்கு தள்ள அரசியல் சாணக்கியத்தனத்தை கையில் எடுத்துள்ள பாஜகவின் முயற்சியை அதிமுக முறியடிக்குமா? இதை பற்றி தான் இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணங்களுக்காக கடந்த ஜூலை 21ஆம் தேதி பதவி விலகினார். இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 21ஆம் தேதி கடைசி நாளாகும். ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியான என்டிஏ கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகாராஷ்டிரா ஆளுநராக உள்ள சிபி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூரில் பிறந்தவர். 2003 முதல் 2006 வரை பாஜகவின் மாநில தலைவராக இருந்துள்ளார். இந்த காலத்தில்தான் பாஜக திமுகவின் கூட்டணியை இழந்தது. இதனையடுத்து பாஜக அதிமுகவுடன் கூட்டணியை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியவர். RSS ஜனசங்கத்தில் தீவிர ஈடுபாடு உடையவர். கோவை குண்டுவெடிப்பிற்கு பிறகு 2 முறை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ஜார்க்கண்ட், தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் கவர்னராக பணியாற்றி தற்போது மகாராஷ்டிரா கவர்னராக பணியாற்றி வருகிறார். குடியரசு துணைத் தலைவராக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டது பாஜகவின் தமிழக அரசியலை தாண்டி கொங்கு மண்டலத்தை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இவர் கவுண்டர் ஜாதியை பின்னணியாக கொண்டவர். அனைத்து கவுண்டர் பிரிவு மக்களிடையே நல்ல பெயர் பெற்றவர். இதன் காரணமாக இவரை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவிற்கு ஏற்படலாம். கொங்கில் வீக்காக இருக்கும் திமுக இவரை எதிர்ப்பது சிக்கலாக மாறலாம். இதனை வைத்து அரசியல் லாபம் பெறலாம் எனவும் பாஜக திட்டமிடுகிறது. திமுக அங்கம் வகித்துள்ள இந்திய கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இருக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை யார் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்காமல் இந்திய கூட்டணி வேட்பாளரை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிலிருந்து குடியரசு துணைத் தலைவர் ஒருவர் வருவதை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் விரும்பவில்லை என தமிழக மக்களிடையே பாஜக உள்ளிட்ட அதிமுகவினர் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள். இதன் மூலம் குறிப்பிட்ட ஜாதியினரின் ஓட்டுகள் திமுகவிற்கு செல்வதை தவிர்க்கலாம் என்பது ஒரு கணக்கு. ஒரு கால் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக வருவதை திமுக ஆதரித்தால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் அதனை எதிர்ப்பதற்கான நிலை ஏற்படும். இதனால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்பது பாஜகவின் மற்றொரு கணக்காக உள்ளது. தனது எதிரியான திமுகவை மட்டுமே குறிவைத்து குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தப்பட்டுள்ளார் என நினைத்தால் அது தவறாகும். தனது கூட்டணியில் உள்ள அதிமுகவையும் பலவீனமடைய செய்யும் வகையில் பாஜக இந்த முயற்சியை கையில் எடுத்துள்ளது. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் பாஜக செல்வாக்கு அதிகரித்துள்ள நிலையில் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக உள்ள கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக பாஜகவில் தேர்வு செய்யப்படும் போது அந்த இனத்தை சேர்ந்த வாக்காளர்கள் பாஜகவின் பக்கம் சாய்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்காகவே பாஜக இந்த காய் நகர்த்தல் செய்துள்ளது எனவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு மாற்று சக்தி பாஜக என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தவும் பாஜக முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் பாஜகவின் குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளர் தேர்வு திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என முனைப்புடன் செயல்பட்டு வரும் திமுகவிற்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்துமா என்பதை போக போகத்தான் தெரியும். இந்நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்திய கூட்டணி சார்பில் மூத்த மாநிலங்களவை உறுப்பினரும் திமுகவை சேர்ந்தவருமான திருச்சி சிவா நிறுத்தப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. தென் மாநிலங்களைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற மாநில கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டால் பாஜகவின் மூவை திமுகவால் எளிதில் முறியடிக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.